விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி முதல் 15 நாட்களில் எதெல்லாம் உகந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். இந்த பிப்ரவரி மாதமே முதல்ல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையுமான்னு கேட்டால், கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே இது அமையுது. அதுலேயும் இந்த முதல் 15 தேதிகள் அப்படிங்கிறது அதில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பண வருவாய்க்கு உபயோகமாக இருக்க போகுது. அது 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த தேதிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாதிரி உங்களுடைய வியாபாரம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு புதிய கிளை துவங்குறீங்க அல்லது ஏதாச்சும் இன்னொரு பிஸ்னஸ் இதில் ஆட் ஆன் பண்ண போகிறீங்கன்னா, அந்த புதிய விஷயத்தை துவங்குவதற்கான நல்ல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 3ஆம் தேதியையும் 10ஆம் தேதியையும் 12ஆம் தேதியையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கலாம். இப்போ இனாகரல் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு மிக உகந்த நாட்களாக 2ஆம் தேதியை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு பண வருவாயும் வரும். நீங்கள் ஆரம்பித்த அந்த சர்வீசஸ் நிறைய மக்களை போய் சென்றடக்கூடிய வாய்ப்பும் அந்த தினத்தில் நீங்கள் பெறுவீங்க. சரி, எந்த நாட்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதியை அறவே தவிர்த்துக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்துரும், பண இழப்புகளை கொடுத்துரும், தேவையில்லாத ஒரு மன டென்ஷனையும் அது கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்துக்க விரும்பலை அப்படின்னா இந்த 8ஆம் தேதியை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த தேதியில் எதுவும் பண்ணாதீங்க. அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் தேதி. 4ஆம் தேதியில் நீங்கள் தேடி போய் எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவேனே ஒழிய, அதே தேதியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கு வர வேண்டிய ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை வசூலிக்க 4ஆம் தேதி போகிறீங்கன்னா, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் அடவடி பண்ணுவாங்க, அல்லது அது உங்களுக்கு வராமலே கூட போயிடலாம். அதே 4ஆம் தேதி நீங்கள் ஒரு ஃபாலோ அப் பண்ணாமலேயே உங்களை தேடி அந்த அமௌண்ட்டை தேடி கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த தேதிகளை நீங்கள் இந்த 4, 8 அப்படிங்கிற தேதிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபார ரீதியாக சிற்சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த அந்த வியாபார சுணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த ஆண்டின் தன்மையே செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்குது. ஸோ இது சூரிய மங்கள யோகத்தை உருவாக்கிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை மட்டுமே தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க போகுது. அதனாலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
நிச்சயம் வந்து நன்றாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் மனநிறைவு அப்படிங்கிறத நீங்கள் அடையவே போகிறீங்க. ஆனால் அதிலேயுமே கவனம் வைத்து இப்போ நான் சொன்ன ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இறை பரிகாரமாக ஏதாச்சும் ஒரு ஸ்தலத்திற்கு போயிட்டு வரணும் அல்லது தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து முருகன் ஆலயம் அருகில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வரலாம். உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து வேண்டுதலாக வைத்துவிட்டு வரும் பொழுது அது நிச்சயம் ஒரு வெற்றியை தரும். அல்லது உங்களுடைய வழக்கமான இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய தெய்வத்தையுமே அந்த 3ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் போய் வழிபட்டுட்டு வரலாம். உங்களுக்கான வியாபார தடை அப்படிங்கிறது நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் 10ஆம் தேதி அப்படிங்கிறதுமே வந்து இறை வழிபாட்டிற்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தேதியில் நீங்கள் போய் வேண்டிட்டு வரும் பொழுது உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும். நீங்கள் அன்றைய தினம் வந்து மனதை மிகவும் அமைதியாக வைத்து கொண்டு இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் முடிந்தவரை மனதை எந்தவித டென்ஷனுக்கும் உட்படுத்தாமல் உங்களுடைய இயல்பான காரியங்களை செய்து கொண்டு இந்த தெய்வ பரிகாரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு நாட்களாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி உங்களுடைய குலதெய்வத்திற்குமே நீங்கள் விசிட் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த பிப்ரவரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சனியின் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா மார்ச் இறுதியில் வந்து அவர் கும்பத்தை விட்டு மீனத்திற்கு நகர்கிறார். அது வந்து உங்களுடைய தேதியான 1, 10, 19, 28க்கு வந்து பெரிதாக நன்மை ஒரு சனியின் ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளார வரும். அந்த பிடிமானம்ங்கிறது சம்டைம்ஸ் ஸ்பீட் பிரேக் மாதிரி போடும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும்பொழுது நிச்சயம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் எதிர்பார்க்கலாம். நன்மையான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எல்லாமே சைன் அப் பண்ணலாம், அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. ஆனால் நான் சொன்ன இந்த தேதிகளில் பண்ணும்பொழுது அது உங்களை நிச்சயம் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனாக தான் எடுத்துகிட்டு போகும். உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை பேசுபவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து இணைவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது பண முதலீடோ தயவு செய்திட வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே இந்த மாதத்தில் நிச்சயம் வருவாய் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க போகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.